தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் சட்டப்பேரவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழகமும் எக்ஸிட் போல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் வேளையில் சென்னை நீலாங்கரையிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு ட்வீட் அரசியல் வட்டாரத்தில் தீயாய் பரவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வசித்து வரும் அதே நீலாங்கரை காசி விஸ்வநாதர் காலனி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் பிரபல ஆப்ஷன் ட்ரேடர் PR சுந்தர். விஜயின் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற அடையாளத்தோடு அவர் வெளியிட்டுள்ள தேர்தல் கணிப்புகள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இந்த தேர்தலை ஒரு முக்கிய சக்தியாக எதிர்கொண்டுள்ள நிலையில் PR சுந்தரின் கணிப்பு திமுகவுக்கே சாதகமாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு முனைப்போட்டிகள் நிலவினாலும் இறுதியில் திமுக கூட்டணியே தெளிவான வெற்றியை பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என்று PR சுந்தர் கணித்துள்ளார். தவக கட்சியின் வரவு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் சந்தை மற்றும் பெட்டிங் மார்க்கெட் தரவுகளின்படி திமுகவின் பலம் குறையவில்லை என்பதையே இந்த கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசியல் நோக்கர்களை தாண்டி ஒரு ட்ரேடராக PR சுந்தர் வெளியிட்டுள்ள இந்த கணிப்புகள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க உதவுகின்றன. குறிப்பாக ஆளும் கட்சி தொடர்வது சந்தைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் இதை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். நீலாங்கரையில் ஒரு பக்கம் புதிய அரசியல் மாற்றத்திற்காக தளபதி விஜயின் ஆதரவாளர்கள் காத்திருக்க, மறுபக்கம் அதே வளாகத்திலிருந்து திமுகவின் வெற்றியை பதிவிட்டுள்ள PR சுந்தரின் ட்வீட் பக்கத்து வீட்டுக்காரரின் கணிப்பு பலிக்கப் போகிறதா அல்லது தளபதியின் அரசியல் வருகை புது வரலாறு படைக்கப் போகிறதா என்ற விவாதத்தை கிளப்பியுள்ளது.